நீங்கள் பெரியாரை வீழ்த்தணும் அப்படின்னு வீழ்த்தினீங்கன்னா அது அம்பேத்கரை வீழ்த்துறதுக்கு சமம், நான் விட மாட்டேன் அப்படிங்கிறார். அம்பேத்கரே பெரியாரை மதிக்கலை, புரியுதுல உங்களுக்கு? அம்பேத்கரை பெரியாரை கொட்டேஷன் பண்ணவே இல்லைங்க, நீங்களாம் சேர்த்துக்கிறீங்க, புரியுதுல உங்களுக்கு? இங்கே மாபெரும் ஒரு பெரிய அறிவுஜீவி இருந்தார் அயோத்திதாச பண்டிதர், அவரை தூக்கி உங்கள் கூட பயணிக்க முடியாமல் நீங்கள் அம்பேத்கரை தொட்டுக்கிறீங்க. நீங்கள் அம்பேத்கர் உங்களை எங்கன்னா தூக்கி பேசினாரா? பெரியாரை பற்றி பேசவே இல்லை. இல்லைங்க, ஒரு கஞ்சத்தனமான ஆளுன்னு சொல்றாரு. ஸ்லோனுக்கு போயிட்டு வந்ததை இங்கே நான் சொல்லலை, ஒரு பெரிய ஸ்காலர், IRS அதிகாரி, சமூக நீதிக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதர்னு சொல்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் இப்படியான ஒரு ஆள்கிட்ட பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆமா, உங்களை இவ்வளோ சொல்லி எங்க உங்க கூட நின்று அம்பேத்கர் வந்து பெரியார் கூட நின்று கைகோத்தி எங்கே பண்ணார்? உங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருந்தவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்த பாண்டியர்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து நடத்தியிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டார்ல திருமாவளவன், படம் வருது இல்லை உங்களுக்கு, அதை வச்சுக்கிட்டு குழப்பம் நடத்துது திராவிடம். உங்களை போல வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உங்களுக்கும் ஒரே சமம் இதில் இருக்கிறப்ப அதுக்கு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்குது, உங்களுக்கு 6க்கு மேலே ஏற மாட்டேங்குது, 2 MPக்கு மேலே ஏற மாட்டேங்குது. என்ன காரணம்? கேட்டு வாங்குங்க திராவிடத்துக்கிட்ட. உங்கள் பாட்டன் சொத்து தானுங்க, அவங்க கேட்காம போனாலும் நாங்கள் கேட்போம்னா ஏன் அவங்க 2 பேருக்கும் வாயில் என்ன? பண்ணையார்கள் பேச மாட்டார்கள், ஆட்கள் வந்து நாங்கள் தான் பேசுவோம்ல, அடியாட்களை வச்சு தான் பேசுவாங்க. இப்போ சீமான் தான் வந்துட்டு காலம் முழுக்க ஒரு கொள்கையை பேசிட்டு கடைசி நேரத்தில் அந்த கொள்கையை யாரை எதிர்த்து பேசினாரோ, எந்த பார்ப்பனர் எதிர்த்து பேசினாரோ அதே பார்ப்பனர் கூட கூட்டணி வச்சு கோட்டைக்கு போனார். சீமான் தாங்க காலம் முழுக்க அடைஞ்சால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு, எங்களுக்கு அதுதான் வேணும், தமிழ்நாடுன்னு ஒன்று வேணாம். இங்கே எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போராட்டம் நடத்தினப்ப திராவிட நாடுன்னு ஓடி போன கோஷ்டி இவ்வளவும் பண்ணி விட்டு நாங்கள் அந்த நாடை அடையாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பாப்பான் ஒழிகன்னு கோஷம் போட்டு பார்ப்பனுக்கு எதிராக அரசியல் நடத்தி அந்த பார்ப்பனன் காலை தொட்டு கும்பிட்டு ப்ளீஸ் என்னை கொண்டு போய் கோட்டையில் உட்கார வைங்க, உங்களை விட்டால் எனக்கு ஆதரவு இல்லைன்னு ராஜாஜி காலை பிடிச்சி கெஞ்சி போனது யார்? சீமானா? ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் போங்க, 1000 பொறியாளர்கள் பட்டியல் சமூகத்தில் இருந்து பதிவு செய்துவிட்டு அரசு வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் போங்க, நாளைக்கு ஐயா ஸ்டாலின் நாங்கள் ஓட்டு கேட்க போவார் காங்கிரஸுக்கு, பின்னாடி நீங்களும் போனீங்க, அங்கே விசாரிங்க. இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை பட்டியல் சமூகத்துக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க? மேதகு தலைவர் அவர்களே பேசுறது பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு எதிரிக்கு கூட தெரியும், அது சீமான் தான் சொல்லி பேசுனீங்க, இருந்தீங்க. ஒரு கட்டத்து பிறகு அப்படி கைவிட்டுட்டு போயிட்டீங்க. என்னன்னா இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சிங்க. சீமான் தம்பிகளும் விடுதலை சிறுத்தைகளோட தம்பிகளும் சண்டை போட்டுன்னு ரத்தம் சிந்தணும், அதை நக்கி பிழைக்கணும் திராவிடம். அதுக்கு உங்களை ஏவி விடுது. ஒரு 1000 இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய சேரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தாவேக்கா போகிறாங்க. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து வேறு மாதிரி பேர் வருது, கட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு, நான் அப்படி நாகரிகமான அரசியலுக்கு போகிறோன்னு படித்தவெல்லாம் அந்த பக்கம் போகிறோம். உங்களுக்கு போகாமல் என்னடா நம்ம மேடையில் நின்று நம்ம கூட பங்கு எடுத்துக்கிட்டு பேசிட்டு கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களாம் தனித்த ஒரு கட்சி வந்து 8% வாங்கி அங்கீகாரம் வாங்கிட்டாங்க, தனிச்சு நின்று. கிழக்கும் மேற்கும் தெரியாத பாரதிய ஜனதா கட்சி RSS இந்துத்துவாவை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்த்து கொண்டு வந்ததே திமுக. RSS பாஜக கடப்பாறை திராவிட கோட்டையை உடைச்சப்ப கடப்பாறை உள்ள சொருனப்போ நீங்கள் கூட கை கட்டின்னு வேடிக்கை பார்த்துன்னு கூட பங்கு வாங்கிட்டு இருந்தீங்களே சாமி. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மதிப்புக்குரிய அண்ணன் ஏகலைவன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். சோழன் சொல்வீச்சுக்கும் அவருடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ணா, சமீபத்தில் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக வந்து சொல்கிறாரு, பிராமண கடப்பாறையை எடுத்து வந்து நீங்கள் திராவிட கோட்டையை இடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எங்களால் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்கண்ணே? RSS பாஜக கடப்பாறை வந்து அறிவாலயத்தில் இடித்து உள்ளே நுழைஞ்சப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கை கோத்துட்டு இருந்தீங்கல்ல? புறவாசல் வழியாக நேர் வாசல் வழியாக வந்து ஒரு மாபெரும் தலைவர் நல்ல கண்ணு தோக்கடிச்சிட்டு CP ராதாகிருஷ்ணன் அவர்களும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன எல்லாமே நடந்தது இல்லை?
கிழக்கும் மேற்கும் தெரியாத பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்த்து கொண்டு வந்ததே திமுக. ஆர்எஸ்எஸ் பாஜக கடப்பாறை திராவிட கோட்டையை உடைச்சப்ப கடப்பாறை உள்ள சொருனப்போ நீங்கள் கூட கை கட்டின்னு வேடிக்கை பார்த்துன்னு கூட பங்கு வாங்கிட்டு இருந்தீங்களே சாமி, சொல்லுங்கள். அது சரி. என்ன இப்போ உங்களுக்கு சீமான் மேலே என்ன பிரச்சனை? ஏன் இதுக்கு போராடணும்? நீங்கள் போராட வேண்டிய களம் நிறைய இருக்குது சாமி. நீங்கள் போராட வேண்டியது நிறைய இருக்குது. இதுக்கு ஏன் நீங்கள் வரீங்க? உங்களுக்கு இதுக்கு என்ன இருக்குது? அது திராவிடமும் ஆரியும் பார்த்துட்டு போட்டும். இல்லை, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து திக வேடிக்கை பார்க்கலாம், திமுக வேடிக்கை பார்க்கலாம், நான் வேடிக்கை பார்க்க முடியாது. காரணம், திராவிடம் என்பது எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிஞ்சதுங்கிறார். முன்மொழிஞ்சது அதை இடிக்க நான் விட மாட்டேன். பாட்டன் சொத்துல உங்களுக்கு என்ன பங்கு கொடுத்துருக்கு திராவிடம்? உங்கள் பாட்டன் சொத்து சொந்தம் கொண்டாடுற, உரிமையை பேசுகிற ரோஷம் வருது, அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்காம வச்சுக்கிறாங்களே, இந்த கோபம் அங்கே வந்திருக்கணுமா இல்லையா? அது சரி, சொல்லுங்கள். கேட்குற தப்பா ரைட்டா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது திராவிடத்தில் பங்கு கொடுக்கலங்கிறீங்க, சொந்தம் கொண்டாடுறீங்க. திராவிடம் எங்களுது தான், எங்கள் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் கண்டுபிடிச்சது, அவர் வச்சுன்னு இருந்தது, அதனால அதை நான் விட்டு கொடுக்க கூடாதுனாக்கா அது உங்ககிட்டே இல்லையே, அது உங்ககிட்ட இல்லையே. உங்ககிட்ட இருந்தானே சந்தோஷப்படலாம். எடுத்து வச்சுட்டு இருக்கிறது திராவிடத்தை அங்கே வச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு வடுகு கும்பல் வச்சுக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கு. உனக்கு எந்த அதிகார பகுதியும் இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லையா? நீ அதுக்கு இன்ன வரைக்கும் போராடவே இல்லையா? பாட்டன் சொத்து தானே அது. ஆமாம், பாட்டன் கண்டுபிடிச்சது. ஆனால் அதை விட்டுட்டாருன்னு நாங்கள் வந்து சாதிக்கிற தமிழர்கள் தமிழ் பேரில் தான் நடத்தினார். ஒரு பைசா தமிழன், தமிழன்ற பேரை தான் சொல்லிட்டு இருந்தார், தமிழன்றதை தான் முன்மொழிஞ்சார். அதனால தான் அவரை புறக்கணிச்சிட்டு நீங்கள் வந்து அம்பேத்கரை தூக்க ஆரம்பிச்சிங்க. தமிழ் என்று தமிழர்கள் என்று பேசியதால் சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழன் என்று உங்களை பதிவு செய்யன்னு சொன்னதால தான் சாதிகளற்ற தமிழர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதனால் நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீங்க. சரி, அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். அவங்க சொத்துன்ட்டீங்க, எங்களுக்கு சொந்தமானதுன்றீங்க. உங்ககிட்ட இருக்குதா அது? திராவிடம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறீங்க. சொல்லுங்கள். உங்ககிட்ட பாட்டன் சொத்துன்னா அது உங்கள்கிட்ட இருக்கணும். பங்கு உங்களுக்கு வரணும். இல்லை, நீங்கள் ரைட் அண்ட் ராயல் நீங்கள் இருக்கணும். நீங்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருக்கணும். நீங்கள் வாசலில் இருந்துக்கிட்டு பிரிக்கிங்க. போராட வேண்டியது திமுக களத்தில் இறங்கி போராடணும். இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்க்கு உனக்கு நீங்கள் களத்திலேயே வச்சுக்கலையே அவங்க. சொல்லுங்க. இப்போ திரௌபதி அம்மன் கோயில் பூட்டுனப்ப அங்கே திமுகவும் திகவும் வந்து உங்களுக்கு பூட்டை உடச்சி விட்டதா? பூட்டுறதா உடச்சி விட்டதா? பூட்டிச்சு இல்லை. அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. எங்கள் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் வச்சுருந்த திராவிடம் அப்படின்னு பேசுகிறீங்களா வசனம்? அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற எங்கள் சொத்தை எடுத்து வச்சுட்டு அதிகாரத்தில் இருக்கிறடா நீ வந்து திறந்து விடுன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? உங்கள் முதுகில் ஏறி தானே திமுக கோட்டையில் உட்காந்துருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய அவங்க உழைப்பும், விசிக அவர்களுடைய உழைப்பும், அவங்க வாங்கி கொடுத்த ஓட்டும் தானே இன்றைக்கி இருக்குது. சாதி வாரி அடிப்படையில் பார்த்தா அதிக வாக்கு உங்கள்கிட்ட தானே இருக்குது. உங்களைப் போல் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உங்களுக்கும் ஒரே சம இதில் இருக்கிறப்ப அதுக்கு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்குது. உங்களுக்கு 6க்கு மேலே ஏற மாட்டேங்குது, 2 எம்பிக்கு மேலே ஏற மாட்டேங்குது. என்ன காரணம்? கேட்டு வாங்குங்க திராவிடத்துக்கிட்ட. உங்கள் பாட்டன் சொத்து தானுங்க. சொல்லல, அவர்கள் வரவிட்டு அவங்க வராமல் என்ன அர்த்தம்? அது அவங்க கேட்காம போனாலும் நாங்கள் கேட்போன்னா ஏன் அவங்க 2 பேருக்கும் வாயில் என்ன இருக்குது? ஏன்னா பண்ணையார்கள் பேச மாட்டார்கள், ஆட்கள் வந்து நாங்கள் தான் பேசுவோம்ல, அடியாட்களை வச்சு தான் பேசுவாங்க. ஆமாம், பண்ணையார்கள் பேச வர மாட்டாங்க. எப்பவுமே பண்ணையார்களுக்காக வேலை செய்யறவங்களுக்கு தான் ரோட்டில் இறங்கி ஆய்வுன்னு கம்பை சுற்றிக்கிட்டு இருக்கணும். பண்ணையார் உள்ளே உட்காந்துக்கிட்டே பையன் நல்லா விளையாடுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கவனிச்சிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா திமுகவும் திகவும் பண்ணையார்கள், ஆமாம், அவங்களுக்கு 100% அடிவரடியாக வேலை செய்கிற ஒரு ஆளாக நீங்கள் அண்ணன் திருமாவை சொல்கிறீங்க. நான் வந்து அவர் அடிவரடி வேலை செய்யக்கூடிய ஆளுன்னு நான் சொல்ல வரல. நீங்களா என்னன்றீங்க? நீங்கன்னா உங்களை சொல்லலை. நீங்கள் ஐயா தோழர் திருமாவளவனே என்னன்றாரு, எங்கள் பாட்டன் சொத்து எங்கள் பாட்டை வச்சு நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, அது எங்களுடைய இது சொத்துன்னு சொல்கிறப்ப அந்த சொத்துக்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு இன்ன வரைக்கும் கொடுத்துருக்குதா? அந்த சொத்தை கைப்பற்றுறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணணும். நீ அங்கே பிடிச்சி அடித்து வாங்க, நீ எடுத்துக்க திராவிட, நீ கோட்டையில் உட்காரு, உங்கள் பின்னாடி அவங்க அந்த வேலையை கொஞ்சம் காலத்துக்கு செய்யட்டுமே. அரை நூற்றாண்டு நீங்கள் செய்துட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு 1/4 நூற்றாண்டுக்கு திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு அவங்க கொடுத்துருந்துருக்கு, உங்களுக்கு முட்டு கொடுக்கட்டுமே. நீங்கள் கோட்டையில் உட்காருங்களேன். திராவிடம் உங்களுது தானே, தாத்தன் கண்டுபிடிச்சது தானே, ஏன் வேணான்றீங்க? இதெல்லாம் வந்துட்டு ஊரை ஏமாற்றுவதற்காக இந்த விஷயத்தில் நீங்கள் எதுக்கு போய் தலையிடுறீங்க? ஆர்எஸ்எஸ் பாஜக குன்ற திருப்பரங்குன்ற விஷயம், தீபம் ஏற்றுறது கரெக்ட், முழுக்க இந்துத்துவா விஷயம். இந்துத்துவா கூட சமராட வேண்டிய திராவிடம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அது சரி, என்ன பண்ணிட்டு இருக்குது? பண்ணை வேலை பார்த்துட்டு இருக்குதா? ஃபைனான்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் ஏன் பலியாகிறீங்க? நீங்கள்
உங்களுக்கு என்ன, உங்களே கோயிலில் விடாமல் பூட்டை போட்டு வெளியில் நிற்க வச்சது கூட்டம்ல இந்த கூட்டம் இல்ல, நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். அந்த அதனாலதான் நாங்க அந்த நிக்கிறோம். சமூக நீதி தான் உங்களை வண்டியில வந்து கீழே இறக்கி விட்டுருச்சு சாமி. உங்கள் கொடி இருந்தால் எங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உங்களை கீழே இறக்கி விட்டு போய் தெரு தெருவாக ஓட்டு கட்டுன்னு வந்ததே சாமி. உங்கள் கொடி கம்பத்தை மட்டும் அடித்து கீழே தள்ளி விட்டாங்களே சாமி. சொல்லுங்க, என்ன உங்களுக்கு சமூக நீதியை, எந்த சமூக நீதியும் உங்களுக்கு தூக்கி கொடுத்துருச்சு? திரௌபதி அம்மனில் கொடுத்துச்சா? அந்த வேங்கவயல் தண்ணி தொட்டியில் கொடுத்துச்சா? சொல்லுங்கள், நீங்கள் தான் பேசுனீங்க சிபிஐ விசாரணை வேணும் எங்களுக்கு, புரியுதுல? சிபிஐ விசாரணை வேணும் கேட்டிங்களா இல்லையா? எங்கள் ஆட்களே நீங்கள் குற்றவாளியாக சொல்வீர்களான்னு கேட்டிங்களா? அப்புறம் என்ன பண்ணீங்க? போராடினீங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எவ்வளோ அநீதி நடந்திருக்கு, உங்கள் சமூக நீதி நீங்கள் எதனா கேட்டிங்களா திராவிடத்துக்கிட்ட? ஆர்எஸ்எஸ் அங்கே வந்து பண்ணிச்சு, கொடியை கிழிச்சது ஆர்எஸ்எஸ்ஸா? உங்களை வண்டியில் விட்டு இறக்கி ஓட்டு கேட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் ஊருக்குள்ளார, நீங்கள் சேரியிலே நில்லுங்கன்னு சொல்லிட்டு போனது ஆர்எஸ்எஸ்ஸா, பாஜகவா, திராவிட சனாதனமா? நீங்கள் முதலில் எதிர்த்து போராட வேண்டியது, போர்க்குள்ள எழுப்புனது திராவிட சனாதனம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பஞ்சமினிலாம் ஊரறிஞ்ச விஷயம், விட்டுருங்க. நீங்கள் அதை கேட்கவே மாட்டீங்க இந்த காலத்துலேயும், புரியுதில்ல? ஏன்னா அது வந்துடுச்சுனாக்கா நீங்களாம் வசதியாகிடுங்க, சொந்த காலில் நின்றுடுங்க. கோபாலபுரத்துக்கு முன்னாடி வந்து உங்களை கோல் பிடிச்சி நிற்க வைக்க முடியாது. இல்லை, 12 லட்சம் ஏக்கர் எடுத்து கொடுத்துட்டா பஞ்சமி நிலத்தை. ஒன்றும் இல்லை, மத்திய அரசுடைய இப்போ ஒன்றும் இல்லை, விடுதி இருக்குல்ல, பட்டியல் சமூகத்துக்கான விடுதி, சமூக நீதி விடுதி, நீ எந்த பேராவது வச்சுக்கோ, சமூக நீதி இருக்குதாங்க, சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் நான் சொன்னாக்கா உங்களுக்கு நாக்க பிடிங்கிருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் என்ன திட்டுவீங்க. நீங்கள் 1331 விடுதி இருக்குது, கரெக்டாக? அதிமுக ஆட்சியில். இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 100 விடுதிகள் இழுத்து மூடி இருக்காங்க. கேட்டால் மாணவர்கள் இல்லை. 98,000 மாணவர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க விடுதலை படிச்சுக்கிட்டு. இப்போ 68,000 30,000 மாணவர்கள், இது நான் சொல்லலை, புள்ளி விவரம் சொல்லுது, தணிக்கைத்துறை எடுத்த கணக்கில் இதெல்லாம் இருக்குது. 30,000 மாணவர்கள் இல்லை. இதை கேட்கறதுக்கான யோக்கியதை கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லை. என்ன ஆச்சு? ஏன் என்ன மாணவர்கள் வரலன்னு ஏன் வரல? ஒன்று விடுதி மோசமாக இருக்கணும், சாப்பாடு சரியில்லாமல் இருக்கணும், ஏதோ ஒரு குறைகள் அங்கே இருக்கணும். உங்ககிட்ட இங்கே இருக்கிறத விட நான் ஃப்ளாட் பாடத்தில் படிச்சுட்டே போகிறேன்னான்னு போயிருக்கணும். கரெக்டாக? கரெக்டு. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கீங்களா, 5 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு அறிவாளி கண்டுபிடிச்சிக்காம பாருங்க. எதுக்கு இந்த படிப்பு உங்களுக்கு, எதுக்கு இந்த அறிவு, எதுக்கு இந்த ஆலோசனைன்னு தெரியல. அதிகாரி தான் ஆலோசனை சொன்னான்னா அந்த ஆளக்கூடியவர்களுக்கும் அறிவு இல்லை போல இருக்குது. 5 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் விடுதியில் சேர முடியாது. ஏன்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவன் பணக்காரனா வசதியாக இருப்பான்னு எவன் கண்டுபிடிச்சி சொன்னான்? ஏங்க, விடுதிக்கு பக்கத்துலேயே வறுமையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பட்டியல் சமூகம் இருக்குதா இல்லையா? இருக்கு. உனக்கு என்ன இருக்கான்? வறுமையில் இருக்கிறான், அவ்வளோதானே நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கே இருந்தானே சேர்த்து படிக்க வை. ஏன் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தப்ப 527 அதை எதிர்த்து இவங்க போராடலை? இல்லைங்க, அந்த உரிமையெல்லாம் கேட்குறவர் விளக்கு பிடிச்சின்னு வேலு பிடிச்சின்னு வேஷம் போட்டுன்னு இருக்கிறாருன்றேன். திமுகவுக்கான போராட்டத்தை இது நடத்துது. திமுக நடத்த முடியாது, கையாளாக தொட நடுங்குதாங்க. திரும்ப நீங்கள் தெம்பாக இருக்கிறீங்க, நீங்கள் போய் உங்கள்கிட்ட படை வளம் இருக்குது, நீங்கள் நடத்துங்கன்னு உங்களை ஏவி விடுத்து நீங்கள் வந்து நடத்துறீங்க, புரியுதில்ல? இந்த அலிபாபா வந்து புகையை ஏவி விடுவார்ல அப்பப்போ திறந்து, அந்த மாதிரி உங்களை இப்போ அனுப்புது. நீங்கள் போராட வேண்டியது எதுக்கு போராடணும்? என்னுடைய இளைய தலைமுறை 30,000 பேருக்கு இன்றைக்கி இல்லை பிரச்சனை. இது இல்லை நீங்கள் கேட்டணும். 527 கோடி கடந்த ஆண்டு அலாட் பண்ணிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க மாணவர்களுக்கான செலவினங்கள்னு சொல்லிட்டு. எந்த விடுதியை நீங்கள் ஒழுங்காக வச்சுருக்கீங்க? இங்கே கட்டினீங்க சமூக நீதி ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்னு கட்டினீங்க, சோசியல் ஜஸ்டிஸ். பாத்ரூமு கூட போதிய வசதி இல்லை, இன்னும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கீங்க. சாப்பாடு கொடுக்குறதுக்கு கூட கான்ட்ராக்ட் ஆந்திராவில் கொடுத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தனும் இல்லை. சாப்பாடு கான்ட்ராக்ட் ஆந்திராவில் ஒரு நிறுவனம். சாப்பாட்டுக்கான ஒதுக்குறது 110 கோடி கடந்த ஆண்டு, இந்த வருஷம் 112 கோடி. நீங்கள் செலவே பண்ணாமல் 173 கோடி மிச்சம் இருக்குது. 527 கோடியில் 327 கோடி தான் செலவாக இருக்குது. மீதி பணம் அப்படியே இருக்குது. நான் ஒப்பமுட்டு பணமா? சொல்லுங்கள், ஒப்பமுட்டு பணமா? ஏன் செலவு பண்ணாமல் வச்சுங்கிறது? ஒரு காப்பாளர், விடுதி காப்பாளர் ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். 3 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு டைம் கொடுத்தா காசு எப்படி? அவங்க அப்பா மட்டும் காசை போட்டு ஹாஸ்டலில் நடத்திட்டு இருப்பான், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பான். அறிவு வேணும் உங்களுக்கு, அடிப்படை அறிவு. அலாட் பண்ணிட்டீங்க பணத்தை, நேராக கலெக்டரேட்லேருந்து கொடுத்துருக்க வேண்டியதானங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு வந்துச்சா, இறந்துட்டாரா? பணத்தை நீங்கள் ஒதுக்கின பணத்தை ஏன் அங்கே கொடுக்கல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீதி பணம் நிற்க வச்சுட்டு இருக்கிறீங்கல்ல. இதுக்கு எதிராக அவர் போராடி இருக்கணும் திருமாவளவன். ஒரு கிட்டத்தட்ட 30,000 மாணவருடைய படிப்பு ஒரே இது காலகட்டத்தில் போகுது. துப்புரவு தொழில் பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடி, தூய்மை பணியாளர்கள் அதிகபட்சமாக இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஊரே அறிஞ்சு வச்சு இன்ன வரைக்கும் நீ வரவே இல்லைங்களே.
ஒரு நாள் நைட்டோட நைட்டு வந்து பார்த்துட்டு போனீங்க, சீமான் வருகிறார், அவர் வருகிறார்னு போட்டின்னு ஒரு இடத்துல வந்துட்டுக்கிறீங்க. அவர்களுக்கான நீதி இன்ன வரைக்கும் நீங்கள் என்ன பெற்றுக் கொடுத்துருக்கீங்க, என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? சரி, நான் இது எல்லாத்தையும் மறந்துடுறேங்க. உங்கள் சமூக நீதி அரசு விழுந்துடக்கூடாது. என்ன சொன்னீங்க? திருமாவளவன் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. சமூக நீதிக்காக வேண்டி நாங்கள் இந்த அரசை அப்படியே நாங்க உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல், சாக்கடை நீதி அரசியல். இது வந்து நான் சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. சமூக நீதி ஒன்றும் இல்லை. மத்திய அரசினுடைய நீதி ஆந்திராவுக்கு வருது. அட்டவணை பிரிவு மக்களுக்கு, உங்கள் பாணியில் சொல்லணும் தலித் மக்களுக்கு, அட்டவணை பிரிவு மக்களுக்கு அப்படியே 10,000 தூக்கி கிராண்ட் மணி முழுக்க கேளுங்க. அங்கே வந்து மானியம் இல்லை, ஒன்றும் இல்லை. 10 லட்சம் நீங்களே வச்சுக்கோங்க. கடந்த ஆண்டு ஒதுக்குனது எவ்வளோ தெரியுமாவும்? சமூக நீதி பேசலை, சாதி ஒழிப்பு பேசலை, பெரியாரை குறுக்கு நெடுக்குமா ஓட வச்சுன்னு இல்லை. ஆந்திராவில் தூக்கி 10,000 ரூபாய் அப்படியே ஒரு திட்டம் கொடுத்தான் இளைஞர்கிட்ட. நீ சொந்தமாக தொழில் தொடங்க, வேளாண் கருவி வாங்குவியோ, எதை வாங்குவியோ, லாரி வாங்குவியோ, கார் வாங்குவியோ, எது வாங்குவியோ, பியூட்டி பார்லர் வைப்பியோ, இல்லை பேக்கரி வைக்கிறியோ, உங்கள் தொழிலை நீங்கள் செய்து மேலே வாங்க. 20,000 பேர் ஒரே வருஷத்தில் உற்பத்தி, 2,000 கோடி ஒதுக்கி இருக்குது. இந்த ஆண்டு நிதி ஆண்டில் ஆந்திர கவர்மெண்ட்டு 1000 கோடியை ஒதுக்கி இருக்குது வேலை வாய்ப்புக்காக. அவர்கள் சுயமாக வரணும். 30,000 பேர் வருகிறாங்களே, இன்னொரு 10 வருஷத்தில் ஆச்சுன்னா எத்தனை ஆயிரம் பேர் அங்கே தொழில் முனைவர்களாக மேலே வந்திருப்பாங்க. இந்த கவர்மெண்ட்டு சமூக நீதி பாயுதுன்னு சொல்கிறாரில்ல தோழர் திருமாவளவன், 150 கோடி தான் ஒதுக்கியிருக்கு இது வரைக்கும். இதில் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம். அதில் தான் இப்போ இந்த சாக்கடைலாம் தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி லாரி போச்சுல, அண்ணல் அம்பேத்கர் பேரை போட்டுன்னு வந்துச்சுல்ல, அப்போ தான் நம்ம எல்லாம் விமர்சனம் பண்ணல. ஒரு மாமேதையை கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பா பெரிய, உங்கள் அம்மா பெரிய, கலைஞர் நூற்றாண்டு கழிவு நீர் வண்டின்னு வச்சுக்க வேண்டியதானு பேசணும் இல்லை, அதை எடுத்துட்டாங்க. அதை அந்த ஸ்கீம் அதில் வருது. வெறும் 150 கோடி ஒதுக்கியிருக்கிறீங்க. இதில் நீங்கள் லோன் போடுறீங்களோ வச்சு, அட்டவணை பிரிவு சமூகத்தோடு சேர்ந்தாருனாக்கா 65% அவருது, 35% மானியம் கொடுக்கும் கவர்மெண்ட்டு. இவன் எந்த காலத்தில் தொழில் முனைவரை மேலே வருவான்? நீங்கள் எப்படி வர முடியும்? சமூக நீதி பாயுதுன்றீங்க. சமூக நீதிக்காக நாங்கள் இந்த சமூக நீதியினுடைய கழுத்தை இந்த திராவிட நெருக்கிக்கிட்டு இருக்க தோழர் திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து உங்கள் காலை கெஞ்சி கட்டுக்கிறேன், வாயை திறங்க பேசுங்க. இந்த சமூகம் கீழே போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் போங்க, 1000 பொறியாளர்கள் பட்டியல் சமூகத்தில் இருந்து பதிவு செய்துவிட்டு அரசு வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் போங்க நாளைக்கு. ஐயா ஸ்டாலின் நாங்கள் ஓட்டு கேட்க போவார் காங்கிரஸுக்கு, பின்னாடி நீங்களும் போனீங்க, அங்கே விசாரிங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டர்களாக அரசு வேலையை எடுத்து செய்துட்டு இருக்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை பட்டியல் சமூகத்துக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க? 5% நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. 5% இன்று வரை கொடுக்கவே இல்லைன்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே என்ன திராவிட புகழ் பாடி இருக்கிறாரில்ல தோழர் ரவிக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர், 2 மாதத்துக்கு முன்னாடி போய் கவர்மெண்ட் செக்ரட்டரியை பார்த்து இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட்டு 5% கான்ட்ராக்டில் பங்கு கொடுக்கணும், கான்ட்ராக்ட் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இல்லை நீ ஒரு பெரிய மெட்டீரியல் ஏதோ வாங்குற, எல்லாருக்கிட்டையும் வாங்குற, ஒரு 100 கோடிக்குன்னா ஒரு 5% அட்டவணை பிரிவினர்லாம் தொழில் வச்சுக்காங்களா அவங்ககிட்டேருந்து வாங்கணும். ஒப்பந்தம் கவர்மெண்ட்டு இந்த வந்து போட்டிருக்கு. இது வந்து சமூக நீதினு சொல்லிக்கிச்சு. இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லை. எத்தனை பேர் இதில் 5%னாக்கா எவ்வளோ பேர் பலன்? இதுவே உருப்படி இல்லாத திட்டம், அது வேறு விஷயம். இதுவே நடக்கலை தமிழ்நாட்டுக்குள்ளார. சமூக நீதிக்காக வேண்டி நாங்கள் திராவிடத்தை தூக்கி பிடிப்போன்னு சொல்லக்கூடிய தோழர் திருமாவளவன் இதுக்கு போராடி இருக்கணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். அது சரி, நான் டேட்டாவோட சொல்கிறேன், மறைக்கலை, நான் அவதூறுலாம் பேசலை, அவரை மதிக்கிறேன். இதுக்கு நீங்கள் போராடி இருக்கணுமா இல்லையா திராவிடத்துக்கிட்ட? ஏன் வேலை எடுத்துக்கிட்டு சும்மா சம்மந்தம் இல்லாமல் சீமான பேசுகிறீங்க? ஏன் உங்களை மரமாற்றி விட்டுட்டு இருக்குது திமுக? திமுக நடத்த வேண்டிய போராட்டத்துக்கு உங்களுக்கு என்ன வந்து உங்களை கோயிலுக்குள்ளே விட்டுட்டு இருக்காங்களா? சொல்லுங்கள். கோயில் நிலம் சேகர்பாபு இந்து அறநிலையத்துறை போய் உட்காந்து பேசுங்க. கோயில் நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10% எங்களுக்கு வேணும், நாங்கள் உழணும், விவசாயம் பண்ணணும், மற்றவங்கள மாதிரி நாங்களும் இருக்கணும், கேட்டு வாங்குங்க. கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய கடைகளுக்குள்ள கோயில் இடங்கள் கடைகளாக வச்சுருக்காங்கள, அது எத்தனை சதவீதம் உங்களுக்கு வந்திருக்கு? பட்டியல் எடுங்க. கேட்கணுமா இல்லையா நீங்கள்? நிச்சயமாக. இது எல்லாம் நீங்கள் போராட்டம் நடத்த மாட்டீங்க. இந்த திராவிட சனாதனம்னு ஒன்று இருக்குது, ஏதோ திராவிட சமூக நீதிங்க பாயிற மாதிரியும், நேராக உங்கள் சேரிகளுக்கு மட்டும் அப்படியே வாய்க்காய் வெட்டி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு அது முக்கியம். இதுதான் எனக்கு எதிரின்னா அது திராவிடத்துக்கு அவனுக்கு நடந்த சண்டை. உங்களுக்கு என்ன வந்தது இழவு? நீங்கள் இந்த மக்களுக்காக இல்லை போராடணும். யார் பேசுவானுங்க? நீங்கள் பெரியாரை வீழ்த்தணும் அப்படின்னு வீழ்த்தினீங்கன்னா அது அம்பேத்கரை வீழ்த்துறதுக்கு சமம், நான் விட மாட்டேன் அப்படிங்கிறார். அம்பேத்கரே பெரியாரை மதிக்கலை,
புரியுதுல உங்களுக்கு? அம்பேத்கரை பெரியாரை கொட்டேஷன் பண்ணவே இல்லைங்க, நீங்களா சேர்த்துக்கிறீங்க. புரியுதுல உங்களுக்கு? இங்கே மாபெரும் ஒரு பெரிய அறிவுஜீவி இருந்தார் அயோத்திதாச பண்டிதர், அவரை தூக்கி உங்கள் கூட பயணிக்க முடியாமல் நீங்கள் அம்பேத்கரை தொட்டுக்கிறீங்க. நீங்கள் அம்பேத்கர் உங்களை எங்கன்னா தூக்கி பேசினாரா? பெரியாரை பற்றி பேசவே இல்லை. இல்லைங்க, ஒரு கஞ்சத்தனமான ஆளுன்னு சொல்கிறாரு. ஸ்லோனுக்கு போயிட்டு வந்ததை இங்கே நான் சொல்லலை, ஒரு பெரிய ஸ்காலர் ஐஆர்எஸ் அதிகாரி இவர் லெமூரியன் சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. அப்போ சொல்கிறப்ப இலங்கைக்கு போயிட்டு 2 பேரும் வராங்க, அண்ணல் அம்பேத்கரும் பெரியார். அங்கே போயிட்டு வரும்போது எப்படி இந்த பயணம்னு கஞ்ச பிசுனாரின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பெரியார் சமூக நீதிக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதர்னு சொல்கிறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் இப்படியான ஒரு ஆள்கிட்ட பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஆமாம், உங்களை இவ்வளோ சொல்லி எங்கே உங்கள் கூட நின்று அம்பேத்கர் பெரியார் கூட நின்று கைகோத்தி எங்கே பண்ணார்? உங்களுக்கு முன்னாடியே கொண்டு இங்கே நடத்திக்கிட்டு இருந்தவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்த பாண்டியர்லாம் உங்களுக்கு கொண்டு நடத்தியிருக்கிறாங்க. நீங்கள் பிறகு கொண்டுட்டு போகிறீங்க. அவரை வச்சு என்ன சவுந்தரபாண்டியன் சொல்லுங்கள். அதாவது ஆமாங்க, சும்மா பேர் அம்பேத்கர்னு சொல்லிட்டா இந்த மாதிரி இப்போ வந்துட்டார்ல திருமாவளவன் படம் வருது இல்லை உங்களுக்கு, அதை வச்சுக்கிட்டு குழப்பம் நடத்துது திராவிடம். பெரியார் கூட அம்பேத்கரை சேர்த்துக்கிறது. ஊர் முழுக்க பெரியார் அம்பேத்கர் படிப்பகம். நீ வர்றதுக்கு முன்னாடி அவங்களாம் படிச்சுட்டு கோட்டு சுட்டு பாட்டுன்னு மலை மாதிரி மீசி முறுக்கிக்கிட்டு நின்றவர் அயோத்திதாச பண்டிதர். நீங்கள் பிறக்கிறதுக்கு ரெட்டமலை சீனிவாசன், ரெட்டமலை அதுக்கு முன்னாடியே பெருஞ்சாம்பாவன் அயோத்திதாச பண்டிதர். அவரே பல மொழிகள் கற்றறிந்த மாபெரும் புலமை பெற்றவர். அவருக்கு பல மொழிகள் தெரியும் அயோத்திதாச பண்டிதருக்கு. மருத்துவரும் கூட. எந்த மூளைக்கு நீங்கள் உனக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. உனக்கு முடிச்சாரி ரட்டமலை சீனிவாசர் வட்டமேசம் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு ஐ ஆம் அன்டச்சபிள் பீப்புள்னு கை கொடுக்க மறுத்து காரணத்தை சொல்கிறார். எங்கள் நாட்டில் இப்படி தான் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த கோஸ்டிங் எல்லாம் அப்படின்னு. அடுத்த நாள் ராணியார் சிறப்பு விருது கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய படிப்பாளி! இங்கே வந்தால் படிக்க வச்சாரா? அண்ணாவை நீங்கள் வந்த பிற்பாடு தான் படிக்க வச்சிங்களா? உங்கள் கூட இருக்கிற திராவிட கோஷ்டிக்கெல்லாம் எம்ஏ படித்தாங்களே, எல்லாம் படித்த கல்வியாளர்கள் பெரியாரை படிக்க வச்சாரு. சீமான்லாம் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, அதனால தான் அவங்க பெரியாரை எதிர்க்கிறாங்க. சரி, ஆர்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை சீமான் நாளைக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் எதிராக போராடும் போது நீங்கள் கூட ஒன்றா கை கோக்குறீங்களா? அவர் கேட்கிற கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்களா? ஆர்எஸ்எஸ் கூட அணுக்கமாக போயிட்டு அண்டர் கிரவுண்ட் டீலிங் முடிச்சுட்டு இருக்கிறாரா சீமான்? சொல்லுங்கள். இந்த அறநிலையத்துறை யார்கிட்ட இருக்குது? சீமான் கிட்ட இருக்குதா, திமுக கிட்ட இருக்குதா? கிட்டத்தட்ட இந்து சாயம் பூசப்பட்ட மாநிலமாகவே மாறிட்டுருக்கு இந்த அறநிலையத்துறை. என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை திமுக அப்படின்னு என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? மத்திய அரசு ஆர்எஸ்எஸ்க்கு வகுத்து கொடுக்குற பாஜகனுடைய திட்டங்கள் எல்லாம் செய்து முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று நாங்கள் நிராகரிக்கணும்னு சொல்லியிருக்குதா? பரந்தூர் விமானம் நீங்கள் தானே போயிட்டு போராட்டம் நடத்துனீங்க, ஞாபகம் இருக்குதா? திருமாவளவன் தோழர்களே, திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமான கூட்டம், அது ஞாபகம் இருக்குதா? 8 வழி சாலைக்கும் பரந்தூர் விமான நிலையத்துக்கும். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்துட்டோன்னா அதே திருவண்ணாமலை இருக்கிற ஏவாவேல் இந்த திட்டம் நடந்தே தீரும், நான் நிலத்தை வாங்கி கொடுத்தே செய்வேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. என்ன போராட்டம் நடத்துனீங்க நீங்கள்? ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருக்கிற திமுகவா சீமானா? சீமான் பேசுறது தமிழ் தேசியம் இல்லை, அது பிராமண தேசியம், அது இந்து தேசியம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ சீமான் தான் காலம் முழுக்க ஒரு கொள்கையை பேசிட்டு கடைசி நேரத்தில் அந்த கொள்கையை யாரை எதிர்த்து பேசினாரோ, எந்த பார்ப்பனர் எதிர்த்து பேசினாரோ அதே பார்ப்பனர் கூட கூட்டணி வச்சு கோட்டைக்கு போனார் ராஜாஜி. சீமான் தான். புரியுதில்ல உங்களுக்கு? சீமான் தாங்க காலம் முழுக்க அடைஞ்சால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு, எங்களுக்கு அதுதான் வேணும், தமிழ்நாடுன்னு ஒன்று வேணாம். இங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போராட்டம் நடத்தினப்போ திராவிட நாடுன்னு ஓடி போன கோஷ்டி இவ்வளவும் பண்ணி விட்டு நாங்கள் அந்த நாடை அடையாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பாப்பான் ஒழிகன்னு கோஷம் போட்டு பார்ப்பனுக்கு எதிராக அரசியல் நடத்தி அந்த பார்ப்பனன் காலை தொட்டு கும்பிட்டு ப்ளீஸ் என்னை கொண்டு போய் கோட்டையில் உட்கார வைங்க, உங்களை விட்டால் எனக்கு ஆதரவு இல்லைன்னு ராஜாஜி காலை பிடிச்சி கெஞ்சி போனது யார்? சீமானா அண்ணாவா? சொல்ல யார்? ஆர்எஸ்எஸ். இதே பெரியார் சொல்கிறாரு. சஞ்சீவி ரெட்டி நிற்கிறார் இங்கே போட்டி ஜனாதிபதி வேட்பாளர் விவி கிரி. அந்த சஞ்சீவி ரெட்டி யாருன்றதை முதல்ல சொல்லிடுறேன். இந்தியாவில் ஆட்சி மொழி இந்தி வேண்டுமா வேண்டாமா வாக்கெடுப்பு நடக்குது. ஒரு கமிட்டி குழு தலைவர் பிரசிடென்ட் இவர் நிற்கிறார். இவர் தான் நடத்துகிறார். அதை சரி பாதியாக விழுந்தது ஓட்டு. ஒரு ஓட்டு யார் பக்கம் போகிறதோ அது ஆட்சி மொழி ஆகும், இல்லைன்னா ஆகலை. ஆட்சி மொழி ஆகக்கூடாதுன்னு போட்டு தோற்கடித்தவர் சஞ்சீவி ரெட்டி. புரியல உங்களுக்கு? அவர் ஜனாதிபதியாக நிற்கிறாரு. பெரியார் சொல்கிறார், டே முட்டா பசங்க, கண்ணீர் துளி பசங்களா, 1000 இருந்தாலும் அவன் நம்மாள்றா, நான் பிராமின்னு சொல்கிறாரு. பாப்பனை ஆதரிச்சுட்டு கொண்டு போய் உட்கார வைக்காதீங்கடா அப்படின்னு சொன்னப்போ அந்த பார்ப்பனரை ஆதரித்து ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு வேலை செஞ்சது திமுகவா சீமானா? அது சரி.
பார்ப்பனருங்க. ஆர்எஸ்எஸ் பின்னணியில் தானே இருக்கு. ராஜகோபாலாச்சாரியார் விவி கிரியை ஜனாதிபதி ஆக்குறாங்க. ஓட்டு போட்டது திமுக. கேட்குறாங்க, பெரியாரே இப்படி சொன்னார், என்னங்கன்னா தந்தைக்கு வயசாகிடுச்சு ஏதோ பேசுகிறாருன்னு சொல்கிறாரு. சொன்னது யார்? கருணாநிதி சொல்கிறாரு, பெரியார் கொச்சப்படுத்துகிற வயசாகிடுச்சு கேட்டால் மூடிக்கிட்டு இருக்குது எங்களுக்கெல்லாம் தெரியும்னு. அப்புறம் வெங்கட்ராமனை ஆதரிச்சது யார்? மயிலாப்பூரில் வைஜெயந்தி மாலா யார்? எல்லாமே பிராமின்கள். உங்கள் வரலாறு தெரியாத காலம் முழுக்க நீங்கள் பார்ப்பனத்தினுடைய காலை பிடிச்சி அதிகாரத்தின் உச்சத்தில் இன்ன வரைக்கும் இருக்கிறதுக்கு நீங்களாம் சீமானா? தோழருக்கு தெரியாமல் தான் இந்த கேள்வி வைக்கிறார். சீமான் எங்கேயாவது போயிட்டு அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரா? காலை பிடிச்சி காரியம் நடத்திட்டு இருக்கிறாரா? 1000 கோடி 2000 கோடின்னு திருடிட்டு நேரம் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் போயிட்டு பேசிட்டு இருக்கிறாரா? உங்களுக்கு எங்கே ஆர்எஸ்எஸுக்கும் சீமானுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அவர் நான் இந்து இல்லைன்றார். என்னுடைய கடவுள் முருகனும் சிவனும் இந்து அல்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஆர்எஸ்எஸ் இவரும் தனித்தனியாக போயிடுச்சு. தமிழர்கள் இந்து இல்லை. நான் என்னுடைய மொழியை இப்போ லிங்காயத்துகள் கர்நாடகாவில் எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி நாங்கள் தனித்தவர்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வரவே இல்லை இன்ன வரைக்கும். இன்னும் இந்துக்கள் இல்லை சொல்லிட்டு இருக்கிற திமுக நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு என்ன சொல்லியிருக்குதா? 90% எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் இருக்காங்க. முதல்ல திருமாவளவன் அங்கே சொல்லிட்டோம், தோழர் அங்கே சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய பெத்து போட்ட புள்ள தான் திமுக அப்படின்னு அங்கே சொல்லணும், இங்கே சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்குறதுக்கு இல்லை, பேசுகிறதுக்கு இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் சீமான பேசலாம். ஒரு அரசியல் வந்துடுச்சு. இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அட்டவணை பிரிவு மக்களுக்கான விஷயங்கள் எவ்வளோ தடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பட்டியல் சொன்னவங்களுக்கு. ஆமாம், ஹைதராபாத்தில் 2000 கோடி கடந்த ஆண்டில் 20,000 பேர் தலா 10 லட்சம் பேர் உருவாக்கி முடிச்சாச்சு. பல வருஷங்களாக செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 கோடி நீங்கள் இன்ன வரைக்கும் 2000 கோடியில் ஒரு 200 கோடியில் நொண்டி அடிச்சுட்டு இருக்கிற இந்த அரசு எப்படி சமூக நீதி அரசுக்காக இருக்க முடியும்? இது வரைக்கும் மத்திய அரசுடைய நிதியை திருப்பி அனுப்புனது 7,833 கோடி. 800 கோடினே வச்சுங்க, 7,800 கோடி. ஒரு அட்டவணை பிரிவு இளைஞர்களுக்கும் 10 லட்சம் கொடுத்துருந்தால் எவ்வளோ வந்திருக்கும்? 78,000 இளைஞர்களுக்கு இன்றைக்கி சொந்தமாக தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஒப்ப மட்டும் காசு இல்லை அப்படின்னு தோழர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டிருக்கணும். தோழர் திருமாவளவன் தான் சொல்கிறேன். தோழர் திருமாவளவன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒப்பம் விட்டு காசு இல்லை, இது எங்களுக்கான காசு, ஆந்திராவில் செய்கிறாங்க பாரு, கர்நாடகாவில் செய்கிறாங்க பாரு, உனக்கு மட்டும் நான் நோவுது திருப்பி அனுப்புகிறேன்னு அங்கே வந்திருக்கணும் கோபம். புரியுது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பயந்துக்கிட்டு இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர்றது ஆர்எஸ்எஸ்க்கு பாதிப்புன்றதுக்காக இந்த வேலையை திமுக செய்துட்டு இருக்குது. கோபாலபுரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு, பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு இருக்கணும். மேலே வந்துடக்கூடாது, தொழிலதிபராக மாறி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சொந்த காலில் நிற்பீங்க. ஆமாம், படிச்சுட்டாங்க. இன்றைக்கி அட்டவணை பிரிவில் கிட்டத்தட்ட எல்லாமே டிகிரி முடிச்சுட்டாங்க. புரிதல் உங்களுக்கு? அதிகம் படித்த ஒரு சமூகமாக இன்றைக்கி இருக்குது. அடுத்த நிலை அவங்களுக்கு தொழில் தான் பிரச்சனை. எந்த தொழில் அரசு வேலையில் கான்ட்ராக்ட் முழுக்க அது இப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழனுக்கு இல்லை, எல்லாம் ஆந்திராவுக்கே போயிட்டு இருக்குது. உங்களுக்கு கான்ட்ராக்ட் எதனா வேணுமா? உங்களுக்கு வேணுமா? வேணும்ண்ணே. ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே ஆதார் கார்டு மாற்றிக்குங்க. அங்கேருந்து நீங்கள் வேறு மொழி பேசிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. புரியுது. அந்த நிலைமை கேவலமாக இருக்குது. அதுக்கு எதிராக நீங்கள் போராடணும். எதுக்கு சீமானுக்கு எதிராக போராடுறீங்க? ஆர்எஸ்எஸ் செய்கிறத விட திராவிட சனாதனம் அதிகமாக இங்கே செய்துட்டு இருக்குது. 78,000 இளைஞர்களுடைய சராசரியாக 10 லட்சம் கொடுத்துருந்தா எங்கே வந்திருக்காங்க தொழில்? சொந்தமாக ஒரு வாகனம் ஓட்டிக்கிட்டு பழச்சிட்டு இருந்திருப்பான், டிராக்டர் வாங்கி ஓட்டி பழச்சிட்டு இருப்பான், உழுபொருள் வாங்கி ஏறு ஓட்டிக்கிட்டு பழச்சிட்டு இருப்பாங்க. இல்லை சொந்தமாக ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டு பண்ணியிருப்பாங்க. ஒரு பண்ணை, கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணையோ வச்சுக்கிட்டு பழச்சிட்டு இருந்து எப்படி மேலே வந்திருப்பாங்க? யார் விட்டு பணம் எப்படி இதை திருப்பி அனுப்பணும்னு இன்ன வரைக்கும் நீங்கள் கேட்கவே இல்லை. ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு பெரும் துரோகத்தை செய்துட்டு இருக்கிற தோழர் திருமாவளவன் இங்கே இவரை பார்த்து பேசுறது எனக்கு நான் வியப்பாக இருக்குது. இது எல்லாம் நீங்கள் தான் பேசணும். சீமான் அவர்களை பார்த்து அவர் என்ன வான் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பிரபாகரனின் பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க மக்களை நீங்கள் ஏமாத்துறதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சரி, நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க. திருமாவளவன் நீங்கள் எந்த காலத்தில் பேசியிருக்கீங்க சொல்லுங்கள், எப்போ பேசுங்க? இந்த மாவீரர் நாள் அப்போ ஒரு நேரத்தில் வச்சு பண்ணுவீங்க. 2010 பண்ணீங்க நீங்கள் சேப்பாக்கத்தில். அதுக்கு பிற்பாடு பிரம்மாண்டமே எங்கே பண்ணீங்க? எத்தனை ஆயிரம் பேரை கூட்டு நிகழ்ச்சி நடத்துனீங்க? எந்த பட்டி தொட்டிலாம் போய் நீங்கள் பேசுனீங்க? சொல்லுங்கள். அது மக்கள் முடிவு பண்ணிட்டு போட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டு போகிறது? மேதகு தலைவர் அவர்களே பேசுறது பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு எதிரிக்கு கூட தெரியும் அது சீமான் தான் சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்க, இருந்தீங்க. ஒரு கட்டத்து பிறகு அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டீங்களே. இவ்வளவு பேசுகிற ரோசம் இருக்கிற நீங்கள் ஒரு பட்டி தொட்டி எல்லாம் மேதகு படத்தை போட்டு கட்டாயம் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? எங்கே நடத்துகிறா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் என்னென்னா இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சிங்க. சீமான் தம்பிகளும்
விடுதலை சிறுத்தைகளுடைய தம்பிகளும் சண்டை போட்டுன்னு ரத்தம் சிந்தணும், அதை நக்கி பிழைக்கணும் திராவிடம். அதுக்கு உங்களை ஏவி விடுது. உங்கள் கோபம் எல்லாம் அங்கே இருக்கணும். எனக்கு 78,000 இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாதித்த இந்த திமுக அரசு, திமுக சனாதன ஒழிகன்னு அங்கே நீங்கள் கோல் எடுத்து அங்கே நீங்கள் ஓங்கி அடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சரியான அரசியல்வாதி. உங்களை தலை மேலே வச்சு தலித் சமூகம் ஒன்று கொண்டாடும். சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இந்த விடுதிகளில் வந்துட்டு ஏன் குறையுதுன்னு ஒரு சர்வே நடத்தி இதுக்கான நிறைவு செய்ய முடியாத ஒரு அரசை, கையாலாகாத அரசாக இருக்குது. 30,000 இளம் தலைமுறை எங்கே போச்சுன்னு தெரியல. படிக்க வசதி ஏற்கனவே உங்களை நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க, புரியுதில்ல? ஒரு இதில் 30,000 இளைஞர்கள் எங்கன்னு தெரியல. 98,000லேருந்து 68,000 வந்திருக்குது. ஏன் குறைந்ததுன்னு சமூக நீதி அரசு ஒரு ஆய்வு பண்ணி அந்த மாணவர்களை திரும்ப சேர்க்கறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசை நீங்கள் தாங்கி பிடிக்கிறீங்கன்னா இதை விட மோசமாக உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் யாருக்காக பயந்துக்கிட்டு இப்படி இருக்கீங்க? சீமானை பேசுனா உங்களுக்கு தொகுதி கிடைக்கும், சீட்டு கூடுதலாக கிடைக்குன்றதுக்காக பேசுகிறீங்களா? இல்லை சீமானை பேசுனா உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருன்றதுக்காக பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். ஒரு 78,000 பேருக்கு எல்லாமே உண்டான 10 லட்ச ரூபா கிடைச்சிரும் சீமானை பேசினான்னு பேசு, சந்தோஷப்படுவார் சீமா. 30,000 மாணவர்கள் திரும்ப கூடி 1 லட்சம் மாணவர்களாக வருவாங்க அப்படின்னு பேசு. ஹாஸ்டல்லாம் சீர்கெட்டு போயிருக்குது. நீங்கள் என்ன ஒதுக்கின பணத்தெல்லாம் இன்ன வரைக்கும் செலவு செய்ய முடியாமல் நிறுக்கி வச்சு இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? புரியுதுண்ணே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது திருமா அவர்கள் திடீர்னு சீமானையும் தாவேகா தலைவர் விஜயவும் தாக்குறதுக்கு காரணம் அதிகமாக சீட்டு கேட்கணுங்கிறதுக்காக. வேறு என்ன? இப்போ என்ன உங்களுக்கு 2 பேருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்காக அது நீ சண்டை போட வேண்டியதெல்லாம் திராவிடத்தை கூட தானே. நான் இவ்வளோ பட்டியல் சொல்கிறேன். நான் இன்னும் நிறைய பட்டியல் இருக்குது. பஞ்சமி நிலத்தை 12 ஏக்கர் நீங்கள் தான் போய் மனு கொடுத்துருந்தீங்க. அரசு அட்வொகேட் இருக்காங்கல்ல, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க. அதிமுக ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருந்தது. சட்டப்படி இடஒதுக்கீடு அதில் கொண்டு வரணும், பெண்களுக்கு சரிபாதி இடத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு 30% ஒதுக்கணும்னு திமுக அரசு வந்துட்டு அஃபிடவிட்டில் அதெல்லாம் இதில் பின்பற்ற முடியாதுன்னு சொன்னப்போ சமூக நீதி செத்து போச்சா இல்லையா? எங்கே ஓடுது சமூக நீதி? யார் அது வந்திருந்தா அன்றைக்கி அட்டவணை பிரிவில் எத்தனை பேர் அரசு தரப்பு வழக்கன்னு நெஞ்சு நிமித்திட்டு போவான். இப்போ நீங்கள் கேட்டு அழுத்தம் கொடுத்து கெஞ்சி கேட்டதில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று சில சலுகைகள் உரிமையை கேட்கணும். அதுதான் தோழர் திருமாவளவனுடைய நெஞ்சு உறுதி. சலுகைகளை கேட்டு வாழறது இல்லை, அது சொல்லி கொடுத்ததே அவர் தான். புரியுதில்ல? சீமான் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். அவர் பேசிக்கிட்டு இருந்தார். எல்லோரும் பேசி விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்த்தா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸாக தோணுது, பாஜகவை தோணுது, திராவிடம் உங்களுக்கு தூய தமிழ் தேசியவாதிகளாக தோன்றாங்கல்ல. இவ்வளவு துரோகம் உங்களுக்கு பண்ணியிருக்கு திராவிடம். நான் பட்டியல் இவ்வளோ இட்டிருக்கிறேன். நீங்கள் போராட வேண்டியது தோழர் திருமாவளவன் கேள்வி கேட்க வேண்டியது திராவிடத்தினுடைய சனாதானம், அந்த திராவிட தலைமையை எதிர்த்து தானே ஒழிய சீமான் இல்லை. அதால் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. கோயிலுக்கு உங்களுக்கு என்ன மல்லு கட்டுறீங்க? அது திருப்பரங்குன்றத்தில் போய் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை விட்டுவிட்டு சீமானையும் விஜயவும் தாக்குவதற்கு காரணம் இவர்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பாதிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய சேரிகளில் நான் சமீபத்தில் கூட போகிறப்பெல்லாம் பார்த்துட்டு வரேன். சேரிகளினுடைய கூடாரம் காலி ஆகிட்டு இருக்குது. சத்தியத்துக்கு அதான் சொல்கிறேன். திருமாவளவனுடைய கூடாரம் காலி ஆகிட்டு இருக்குது. நிறைய தாவேக்கா போகிறாங்க, நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இருக்கிறாங்க. கண் கூட பார்க்குறோம். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். ஒரு 1000 இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய சேரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தாவேக்கா போகிறாங்க. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து வேறு மாதிரி பேர் வருது. கட்ட பஞ்சாயத்து கோர்ஸ் நான் அப்படி நாகரிகமான அரசியலுக்கு போகிறோன்னு படித்தவெல்லாம் அந்த பக்கம் போகிறோம். அவங்களுக்கு பொறாமல் ஆத்திரம் வருது. என்னடா நம்ம பார்த்துட்டு நம்ம இருக்கிற நம்ம மேடையில் நின்று கேள்வி கேட்டு நம்ம மேடையில் நின்று நம்ம கூட பங்கு எடுத்துக்கிட்டு பேசிட்டு கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களாம் தனித்த ஒரு கட்சி வந்து 8% வாங்கி அங்கீகாரம் வாங்கிட்டாங்க தனிச்சு நின்று. நாம் காசு செலவு பண்ணுறோம், கூட்டணி வைக்கிறோம், இப்போ தான் நம்மளால் அங்கீகாரம் வாங்க முடிஞ்சுன்ற பொறாமல் உங்களுக்கு வருது. நீங்கள் மட்டும் இந்த மக்களுக்கான அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா என்றைக்கோ நின்று உங்களை உச்சத்தில் வச்சுருப்பாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு தலித் மக்களுக்கு நீங்கள் துரோகம் தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ பட்டியல் போடுறேன், கேட்டு போராட வேண்டியது நீங்கள். வேலை தூக்கிங்கன்னு எங்கேயோ நிற்கிற உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமா? கோயிலில் உங்களை விடுறாங்களா? திரௌபதி அம்மன் கோயிலில் திருப்பி அடித்து சீல் வச்சிருச்சு. அதிகாரம் போலீஸ் தானே இருக்குது, திராவிட மாடல் அரசு தானே. நீங்கள் தானே சொன்னீங்க சமூக நீதிக்காக நான் அதை தாங்கி பிடிக்கிறேன்னு. உனக்கு பூட்டை உடச்சி உள்ளே கொண்டு போய் நின்று நான் நிற்கிறேன் வா நீ உள்ளே போய் கும்பிடுன்னு சொன்னுச்சா? சொன்னதுங்களா? சரிக்குள்ளே நீ என் கூட உக்காரு, இது சமூக நீதி மண், பெரியார் உழவன மண், என் கூட உட்காந்து ஓட்டு கேட்டுன்னு வா ஊர் தெருவில். நீ இறங்காத, உங்கள் கொடியை இறக்காதீங்க, உங்கள் கொடியை யாரும் கிழிக்க வேணாம் எங்கன்னா சொன்னாங்களா? சொல்லுங்கள்.
இவ்வளவு அநீதிகளை செய்திருக்கிற திராவிடத்தை விட்டுட்டு நீங்கள் சீமான் மேலேயும் மற்றவங்க மேலேயும் ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு ஏதோ சில சலுகைகள் வந்து இல்லைன்னா அவங்களால முடியல உங்களை போராட களத்துக்கு ஏறுங்க. ஏன் இவ்வளோ கோடி கோடியாக வச்சுருக்க ஆசிரியர் வீரமணி வந்து போராடக்கூடாது? அதுக்கு போராடக்கூடாதா? சனாதனத்தின் இந்துத்துவாவுடைய நேர் எதிரி தானே அவங்க திராவிட கொள்கை. உங்கள்கிட்ட பண பலம் இருக்குது இல்லை, எடுத்துக்கிட்டு வாங்க, மக்களை திரட்டுங்க, பெரிய போராட்டம் நடத்துங்க. அது என்ன குகைக்குள்ளாரையே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, மடத்துக்குள்ளாரே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பெரியார் மடத்துக்குள்ளே என்ன காரணம்? வெளியில் வாங்க. அவங்க போராடிட்டு அவங்களுக்கு பின்னாடி வேணால் நீங்கள் போய் நிற்கட்டும். தோழர் திருமாவளவன் அந்த 2 பண்ணையார்களும் உட்காந்துப்பாங்களாம், இவர் வந்து ரோட்டில் நின்று கம்பு சுற்றிட்டு இருப்பாராம். அதே பண்ணையம் தான், வேறு ஒன்றும் இல்லை. தாத்தா முப்பாட்டங்காலம் செஞ்சிருந்த அந்த பண்ணையும் இன்றைக்கி வந்து வேறு பேரில் நீங்கள் செய்கிறீங்க. அதான அர்த்தம். சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடுது, உங்கள் தம்பிங்களுக்கு கோவம் வந்துடுது, உடனே வேறு மாதிரி விமர்சிக்கிறீங்க நீங்கள். புரியுதில்லை? நான் எவ்வளோ பட்டியலில் தான் சொல்கிறேன். அவங்க மேலே பொறாமையோ திட்டுறதோ கான்ட்ரவர்சியாக பேசுறதோ இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வரக்கூடிய எத்தனை சலுகைகளை இந்த திராவிட அரசு முடக்கி வச்சுருக்குது. ஆந்திராவை போல இல்லை, கர்நாடகாவை போல இல்லை. அவங்களாம் இதெல்லாம் பேசலை, எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கிறான் அந்த சமூகத்தை. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த இதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான், சாதியை ஒழிச்சது நாங்கள் தான், சமூக நீதியை காவா வெட்டி பாய்ச்சிட்டு இருக்கிறது நாங்கள் தான் சொல்லக்கூடிய இங்கே வந்துட்டு இந்த நடப்பாண்டில் 30,000 மாணவர்களுடைய கல்வியை கேள்விக்குறியாக இருக்குது. 78,000 இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையும் தொகை 10 லட்சத்தையும் கேள்விக்குறியாக்கி நீங்கள் சொல்கிறது இது எல்லாமே பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமே நான் சொல்லக்கூடாது. இது யார் கேட்டு போராடணும்? சுப்பரபாண்டியன் போராடுவாரா? ஆசிரியர் வீரமணி போராடுவாரா? இவர் தான் போராடணும். சொன்னால் நான் மட்டும்தான் தலித்துகளுக்கான தலைவராக, வேற ஒரு நீங்கள் தான் அதிகாரத்தின் கிட்ட இருக்கிறீங்க, நீங்கள் தான் கேட்கணும், நீங்கள் தான் பேசி வாங்கணும். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்துக்கு சீமானுக்கு எதிராக பேசுகிறீங்கல்ல, உங்களுக்காக பேசுங்க சார், உங்களுக்காக கேளுங்க. இவ்வளோ உரிமை இருக்குது. நான் இப்போ சொன்னதுன்னு ஏதாவது ஒன்று தப்பு இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்கண்ணே. இவ்வளவு அநீதிகளை இந்த திராவிடம் உங்களுக்கு பண்ணியிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அட்டவணை பிரிவு மக்களுக்கு. நான் தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்லை தலித் மக்களோ நான் சொல்லவே மாட்டேன். இவர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலாளர் சந்திக்கிறாரு ஒரு ரவிக்குமார் எம்பி? எதுக்கு சந்தித்தார்? இப்போ தான் ஆட்சி முடிகிறப்ப தான், சாகிறப்ப தான் சங்கரான்ற மாதிரி ஆட்சி முடிகிறப்ப தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கான்ட்ராக்டில் 5% ஒன்றும் நடைமுறைக்கே இல்லைங்க. ப்ளீஸ் பார்த்து இப்போ தான் தோணுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். அயோத்திதாச பண்டிதர் வச்சு திராவிடத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். என் பாட்டன் சொத்து எங்கே இருக்கும்? பாட்டன் சொத்து பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்க உங்களை. உரிமையை கேட்கல, உதவி கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உரிமையை கேளுங்க. அன்றைக்கி தான் இந்த மண்ணில் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. உன்னுடைய கட்சி கூடாரம் காலி ஆகிட்டு இருக்குது. அந்த கோபத்தில் நீங்கள் சீமானியும் விஜய் நீங்கள் காய்ச்சின்னு காய்ச்சுறீங்க. இதான் உங்கள் நோக்கம். புரியுதுங்க. மிக்க மகிழ்ச்சி அண்ணா. திருப்பரங்குன்றம் மலையில் போராட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ந்து தாக்கிய திருமா அவர்களை நோக்கி நிறைய கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க. பதில் வருதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னா. நன்றி அண்ணா. வணக்கம். வணக்கம்.